ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மணி. நீங்கள் பார்த்துட்டு ஈஸி பைட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவன் பேசிக் எடிட்டிங் கற்றுக்க போகிறேங்க சார், அதுக்காக எனக்கு ஒரு பிசி பில்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கூடவே நான் பேசிக்காக ஒரு ஆஃபீஸ் ஒர்க், எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் சார். அதுக்காக ஒரு பிசி நல்ல பிசியை பில்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கஸ்டமர் கொட்டேஷன் கொடுத்தோம், கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அந்த பிசிக்கு என்னென்ன காம்பனன்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ன கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோகனட் பிராண்ட்ல இருந்து காஸ்மிக் அப்படிங்கிற மாடல் கேபினெட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கேபினெட்டோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இது ஃப்ரண்ட்ல வந்து ஆர்ஜிபி லைட்டோட வந்துடும். உங்களுக்கு கூட வந்து உங்களுக்கு மேல வந்து பவர் பட்டன் பிளஸ் யூஎஸ்பி போர்ட் 2 வந்துடும். கூடவே ஆடியோ மைக்கான ஜாக் வந்துடும். ரீசெட் பட்டன் பிளஸ் பவர் ஹார்ட் டிஸ்கான எல்இடிஸ் வந்துடும். கேபினெட் தான் நம்ம அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, i5ல 3rd ஜென் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4 கோர் 4 த்ரெட் ப்ராசஸர். இது வந்து 6 MP ஸ்மார்ட் கேட்ச் கேப்பபிலிட்டியோட வந்துடும். இதுக்கு என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, DDR3ல 8GB ரேம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, EVMல இருந்து 256GB SATA டைப் SSD ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, லேப்கேங்கிற பிராண்ட்லேருந்து H61 மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மதர் போர்டில் i3, i5, i7 எல்லா ப்ராசஸர்லையும் 2nd 3rd ஜென்ரேஷன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜியோனிக்ஸ்ங்கிற பிராண்ட்லேருந்து 22 இன்ச் எல்இடி மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து டிஸ்பிளே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி பிசி பில்ட் பண்ணாலும் இந்த பிசி பற்றி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறந்துடாம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் நம்ம வந்து எல்லா இதுலையுமே ரீஃபைபிள் ப்ராசஸ் யூஸ் பண்றோம், ஏன் நியூ ப்ராசஸ் யூஸ் பண்ணல, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதுக்கு ஒரு வீடியோ தனியாக வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன்.